ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வேம் டேஸ்டி டேல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பானிபூரி ரசம் செய்கிறதுக்கு ஒரு கட்டு புதினா, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு 4 உருளைக்கிழங்கு, 3 வெங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, கொரியாண்டர் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பானிபூரி அப்பளம் செய்கிறதுக்காக ரெடிமேட் பானிபூரி அப்பளம் எடுத்து வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கழுவி வச்ச உருளைக்கிழங்கு இப்போ குக்கரில் மாற்றிட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். உருளைக்கிழங்கு முழுகிற வரைக்கும் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 5 to 6 விசில்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இது நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும். அது வரைக்கும் இது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் நறுக்கி அதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். விசில் வர்றதுக்குள்ளே பானிபூரி ரசம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச புதினாவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். புதினாவை இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். கொரியாண்டர் லீவ் சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். லெமன் கொஞ்சம் ஆட் வச்ச உருளைக்கிழங்கு இப்போ நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ தோல் நீக்கில் உருளைக்கிழங்கு மசிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லாவே மசிச்சு எடுத்துடாச்சு. இதில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் வேணும்னா பச்சை பட்டாணி கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் சூப்பராக இருக்கும். இது இப்போ நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பானிபூரியை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி பேன் ரெடி பண்ணிக்கலாம். பேன் நல்லாவே சுட்டுருச்சு. இப்போ ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பானிபூரியை வறுத்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பானிபூரி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் வேம் டேஸ்டி டேல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.